கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 7வது நாளில் நம்ம எல்லாம் இணைந்து இருக்கிறோம். தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய துதிகளில் உலாவ தொடங்கி இருக்கிறார். அன்னைக்கு அந்த கடலின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் தேவ ஜனமே, நம்ம ஜெபங்கள் எல்லாம் அக்னியாக மாறிக்கொண்டிருக்குது. ஓ தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் இணைந்து துதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுது, தேவ வசனத்தை கேட்கும் பொழுது, அன்றைக்கு எம்மாவூர் சீடர்கள் சொன்னார்கள், ஓ நம்முடைய இருதயம் அக்னியாக பற்றி எரியவில்லையா என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுடைய இருதயம் அக்னி ஜுவாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆவியில் அனலாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை கூர்மையாக்குகிறாரா, உங்களை கூர்மையாக்குகிறாரா. முழு உள்ளத்தோடு வாஞ்சையோடு ஜெபிக்க வருகிற சிலர் இருக்கிறீங்களே, தேவ ஜனமே, இணைந்து ஜெபிக்கணும்னு வாஞ்சையோடு இருக்கிறீங்களே, உங்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறது, உங்களை கூர்மையாக்குகிறார். கர்த்தர் உங்களை கூர்மையாக்கினால் இதுவரை நடக்காதது உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. எந்த சந்தேகமும் இல்லை. வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆரம்ப நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. தேவ ஜனமே, இருக்கிற இடங்கள்ல துதிக்க ஆரம்பிங்க. நான் விசுவாசிக்கிறேன், பிசாசின் சங்கிலிகள் இன்னைக்கு அவிழ்க்கப்படும். இருளின் ஆவிகளுடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்படும். அந்தகார கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். தேவ ஜனமே, வறட்சியான நாட்களுடைய மேன்மையை பார்ப்பீர்கள். துன்பத்தை அனுபவித்த நாளுக்குள்ள மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இருக்கிற இடத்துல அப்பா உயர்த்துவோமா? ஹalleluya. ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தாகமா இருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பசியா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, தேவ ஜனமே, ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பசி இருக்குதா? ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். many people will receive encounters. ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகருக்கு encounters உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு துப்பட்டி இறங்கினது. தேவ ஜனமே, அது ஒரு என்கவுண்டர். கர்த்தர் அவரோடு பேச நினைத்ததை தரிசனங்கள் மூலமாக நேரடியாக கண்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் உண்டானது. ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகருக்கு தரிசனங்கள் உண்டாகும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் துதிக்கலாமே. ரீகோ ஷாதலா ரபா பா பா பா. இது ஒரு அக்கினி இறங்குறதை பார்க்கிறேன். ஒரு மகிமையின் அக்கினி இறங்குது. இது சிலருடைய உச்சம் தலையை தொட போகிறது. சிலருடைய நாவில் இது பற்றி எரியும். சிலருடைய கண்களில் இது பற்றி எரியும். கண்களை திறப்பார். நாவு அக்னிமயமாய் மாறும். பேசும் பொழுது இருளின் ஆவிகள் ஓடும். குடும்பத்தில் உள்ள இருளின் ஆவிகள் ஓடும். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இதோ அக்னியை போட வந்தேன்னு சொன்னார். எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த அக்னியை மேல போடுங்கப்பா, நான் உமக்காக இன்னும் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஏதோ அணைந்து போறது போல இருக்குதுப்பா, என் உள்ளத்துல ஒரு அக்னியை தாருங்கப்பான்னு எல்லா ஜெப நேர குடும்பத்தார் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இதுதான் நீங்க முதல் முறையாக இந்த ஜெப நேர குடும்பத்தாரோட இணைந்து ஜெபிக்கிறீங்கன்னா, பிரேயர் டைம் சேனல் ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், இப்போதான் நாங்க இதை பார்க்கிறோம் சொன்னாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், கர்த்தருடைய கை உங்களுக்காக கிரியை செய்யும். உங்களுக்காக கிரியை செய்யும். ஆவியானவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கிறதா? தேவ ஜனமே, ஒரு ஊழியன் பேசுகிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதற்கு பின்னாடி the source of the voice, அந்த சத்தத்துக்கு பின்னாடி ஒருவர் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், மகனே இதை பேசு என்று என்னை உணர்த்துகிறதற்கு என் பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் நிற்கிறதை என்னால உணர முடிகிறது. ஆம் தேவ ஜனமே, அநேகருக்கு என்கவுண்டர்ஸ் தர போறாரு. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பாருங்கள், சொப்பனத்தில் ஒரு என்கவுண்டர்.
வாழ்க்கையை குறித்து முழு விவரம் சொப்பனத்தில் உண்டானது. ஓ மரியாள், இயேசுவுடைய தாயாகிய மரியாளுக்கு திடீர்னு ஒரு என்கவுண்டர். எதிர்பார்க்கவில்லை. கபிரியல் தூதன் இறங்கினான். ஓ தனிமையின் பாதையில் போன யாக்கோபுக்கு திடீர்னு ஒரு என்கவுண்டர் என்றால் தேவனோடு நமக்கும் உண்டாகுகிற ஒரு நேரடி தொடர்பு. ஆம் தேவச்சனமே, நம்ம என்கவுண்டர் இந்த வார்த்தையை போலீஸ் திருடனை சுட்டு பிடிக்கிறதுக்காக ஆமென் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஆனா தேவச்சனமே, என்கவுண்டர் என்றால் இரண்டு நபர்கள் நேருக்கு நேர் சந்திக்கிறது. ஓ என்கவுண்டர் என்றால் இட் இஸ் லைக் ஆக்சிடென்ட். இட் இஸ் a good accident. இது ஒரு நல்ல சந்திப்பு. இது ஒரு நல்ல சந்திப்பு. தேவனும் நம்மளும் சந்திக்கிற ஒரு என்கவுண்டரை பத்தி ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகருக்கு இந்த என்கவுண்டர் திறக்குது, வாழ்க்கை மாறுகிறது. தேவஜனமே, எந்த ஊருக்கு போனோம், எங்க ஊழியத்தை செய்யணும், எங்க தேவன் நம்மளை நடத்துவார் என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை குறிச்ச பிளான் ஒண்ணுமே தெரியாம இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை என்கவுண்டர்னால் நிரப்புவார், தரிசனத்தினால் நிரப்புவார், உங்க வாழ்க்கையை ருசிக்க வைப்பார். என் வாழ்க்கை கசந்துட்டு பாஸ்டர், என் வாழ்க்கை இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல நான் கசந்து போய் இருக்கிறேன்னு யாராவது சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்க வாழ்க்கை இனிக்கும். அது பணத்தினால் அல்ல, அது பதவியினால் அல்ல, அது பட்டத்தினால் அல்ல, அது பிரபலமான நபர்களினால் அல்ல, அது தேவனால் நடக்க போது, அது கர்த்தரால் நடக்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த நிலைமையிலையும் உங்க வாழ்க்கையை மாத்த கர்த்தரால் முடியும், கர்த்தரால் முடியும், கர்த்தரால் முடியும். தேவச்சனமே, இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. அநேகருக்கு பரலோகத்தின் கதவு திறக்கிறத நான் பார்க்கிறேன். பரலோகத்தின் கதவு திறக்குது. உங்க அழைப்பை கண்டுபிடிக்க, உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய போறாரு. ஒரு படகு ஓட்டையாயிட்டுனா கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் உள்ள வந்துடும். இதே போல வாழ்க்கை என்ற படகு ஓட்டை ஆயிட்டுனா உலகம் என்ற தண்ணி உள்ள வந்து உங்களை மூக்கி போட்டுரும். ஆனா தேவச்சனமே, கர்த்தர் அந்த படகுல ஓட்ட வராம உங்க அழைப்பு எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன தொட போறாரு, என் வாழ்க்கை மாறப்போகுது. திடீர்னு ஏசாயாவுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டானது. தேவன் சந்தித்தா, அசுத்த உதடுகள் மாறினது, நாவல தேவ பிரசன்னம் இறங்கினது. வேதத்துல ஒரு நபரை காட்டுங்க தேவச்சனமே, கர்த்தர் சத்தத்தை கேட்காம ஊழியம் செய்த, கர்த்தர் சத்தத்தை உணராமல், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொள்ளாமல் மக்கள்கிட்ட பேசின யாராவது இருக்கிறாங்களா? இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னா you want to receive, பரலோகத்தில் இருந்து ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அதை இந்த பூமியில செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த செய்தி முடியறதுக்குள்ளாடி, இந்த ஆராதனை முடியறதுக்குள்ளாடி உங்க வீட்டுக்கு முன்னாடி பென்ஸ் கார் நிக்குன்னு நான் சொல்லல, உங்க வீட்டுக்கு முன்னாடி பங்களா இருக்குன்னு சொல்லல, இந்த இம்மைக்குள்ள ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லல தேவச்சனமே. இதை பத்தி பேசுகிறதற்காக நம்ம வரல. ஓ இதையெல்லாம் தாண்டி உயரங்கள்ல இருக்கிற மேலானவைகள், மேலானவைகள் உங்க மேல இறங்கும். இந்த கீழானவைகளை தேடுகிறதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. மேலானது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகன்னு சொல்றவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்களா? நிறைவாகிய தேவனுடைய அபிஷேகம் மேல வரும் பொழுது, நிறைவாகிய தேவனுடைய மகிமை மேல வரும் பொழுது, நிறைவாகிய தேவனுடைய திட்டம் என் தலையில இறங்கும் பொழுது, நிறைவாகிய தேவனுடைய என்கவுண்டர் என்னை தொடும் பொழுது, ஓ வேதம் சொல்லுகிறது, ஓ செத்தவனை போல் தானியேல் விழுந்தாரா, எசேக்கியேல் அப்படியே இருக்கிறார். தரிசனங்களை பார்க்கும் பொழுது எத்தனை பேருக்கு ஆசை? வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தீர்க்க தரிசனம் உண்டாகும், சொப்பனங்கள் உண்டாகும்.
லீகோ சதரபா சதரபா. அநேகர் ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு பலத்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கு. நீங்க உண்மையா ஜெபிக்கிறீங்களா அல்லவா? ஓ மனசார ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க அல்லவா? ஆவியானவர் சொல்லுகிறார், அக்னி இறங்கி அநேகரை தொட்டு கொண்டு இருக்கு. 120 பேர் மட்டுமல்ல, தேவஜனமே உங்களுக்காக அக்னி இறங்கி இருக்கிறது. எத்தனை பேர் கேட்கறீங்க, அப்பா என்னை தொடுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக நீங்க உணர்வீங்க. ஆம் தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் நான் நின்று கொண்டு இருந்தேன். நான் ஆண்டவருடைய ஊழியர் தான், ஆனாலும் நான் ஒரு அருமையான கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தேன். அந்த கூட்டத்தை ஒரு தேவ மனிதர் நடத்தி கொண்டிருந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தேவ மனிதன் என்ன பார்த்து சொன்னாரு, உன் மேல கர்த்தருடைய கரம் இருக்குன்னு சொன்னாரு. தேவ ஜனமே, நான் விசுவாசிக்கவில்லை. எனக்கு மேல தேவ கரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த தேவ மனிதன் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உடையவரா என்று எனக்கு தெரியாமல் நான் அங்க நின்று கொண்டிருந்தேன். ஆனால் அந்த தேவ மனிதன் மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிட்டாரு. போன பிறகு அந்த அபிஷேகம் என் மேலே இறங்கினதையும் அவர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்கிறதையும் நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். ஏன்னா நான் ஊழியத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த தேவ மனிதன் இவ்வளோ அபிஷேகத்தை சுமக்கிற தேவ மனிதன் என்று தெரியாமல் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அவர் ஊழியம் நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்று என்னை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்குதுன்னு. அவர் ஆவிக்குரிய சில ரகசியங்களை பேசினார். நான் வீட்டுக்கு வந்த பொழுது பரலோகம் திறந்திருக்கிறத நான் உணர்ந்தேன். தெய்வ ஜனமே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இது ஒரு சாதாரண செய்தி தானே, ஒரு ஆராதனை தானே. தெய்வ ஜனமே, இது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய கனெக்ஷன். எப்படி ஒரு மந்திரவாதியினுடைய அறைக்குள்ள ஒருவன் போகினால் அந்த மந்திரவாதி அவன் தண்ணீர் மூலமாகவோ ஆகாரம் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கு தந்தானா அதுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி உங்களுக்குள்ள வந்துடும். இதே போலதான் தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஊழியர்களோடும் தொடர்புல இருக்கிறவங்க மேல, அவர்கள் மேல கிரியை செய்கிற அதே அபிஷேகம், அவர்களுக்காக திறக்கப்பட்ட அதே தேவ சத்தம், திறக்கப்பட்ட தெய்வீக அவன் காரியங்கள் அவர்களோடு இருக்கிற, அவர்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படும். நான் விசுவாசிக்கிறேன் தேவ ஜனமே, பவுல் மேல இருந்த அபிஷேகம் அப்படியே தீமோத்தேயுக்குள்ள கடந்து வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைப்பு பெருசு, அழைத்தவர் பெரியவர். அந்த அழைப்புல இறங்கி நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது இது ஒரு பெதஸ்தா. இந்த பெதஸ்தா பரலோக பெதஸ்தா. அன்னைக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் சுகம் உண்டாச்சு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு, இந்த பரிசுத்த ஆவியானவரின் அண்டைக்கு வருகிற யாரா இருந்தாலோ ஒரு நபருக்கு அல்ல, மாம்சமான யாவரையும் தொடுவா. இருக்கிற இடங்களை உள்ளத்துல ஆயத்தப்படுத்தி உள்ளத்தை திறந்து அப்பா நோக்கி பாருங்க. கண்ணீரோடு செவிக்கிற ஒரு தாயாரை பார்க்கிறேன். ஆவியானவருங்க கண்ணீரை தடைக்கிறத நான் பார்க்கிறேன் தேவ ஜனமே. ஆவியானவர் உங்க கண்கள்ல வடிகிற கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு கரம் இறங்கி இருக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களுக்காக வாதாட, உங்களை உயர்த்த. சாதாரண கரம் அல்ல தேவ ஜனமே, மனிதனுடைய கரம் அல்ல. இதை யாரெல்லாம் விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்றீங்களோ உங்க வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஓ தேவ ஜனமே, இது தேவனுடைய மாற்றம். இது உலகத்தாருக்கு புரியாது, உலக சிந்தனை உடையவர்களுக்கும் புரியாது. இது தெய்வீக மாற்றம். நீங்க செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில பொருளாதார கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். சில பொருளாதார கட்டுகள் உடைகிறதை பார்க்கிறேன். தேவ ஜனமே, நெடுநாளா பூட்டப்பட்டிருக்கு. ஓ வருமானத்தில் தடை, எக்ஸாம் எழுதினா ஃபெயில் ஆகுறாங்க, ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டு இருக்குது அல்லவா? இந்த ஜபங்களுக்கு பிறகு கர்த்தர் அந்த கட்டுகள் உடைக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அநேகர் நினைக்கிறாங்க நான் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவ ஜனமே, உங்களை ஒரு போராட்டத்தில் வைத்ததுக்கு காரணம் நீங்க ஆண்டவரை தரிசிக்கணும். ஆண்டவர் உங்களை தொட்டார்னா பொருளாதாரம் தானா மாறும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பின்பு எல்லாம் கிடைக்கும். பாருங்க, சிறைச்சாலையில ஒரு மனுஷன் கதறிக்கொண்டு பவுல்ட்டையும் சீலாட்டையும் கேட்குறாங்க, கத்தி எடுத்து குத்த போறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத,
போராட்டம் வந்துட்டு இப்போ அந்த ஜெயில் தலைவரை கொன்றுவாங்க. இந்த நேரத்தில் அந்த ஜெயில் தலைவன் செத்து போகணும். ஒரு போராட்டம் வருது. அப்போ அந்த ஜெயில் தலைவன் கேட்கிறாரு, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய? நம்ம எல்லாம் நினைப்போம் அவரு இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு குறித்து கேட்கிறாருன்னு. அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யன்னு தான் கேட்டாரு. ஆனா பவுல் சொன்னது என்ன தெரியுமா? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவர்னு இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தினார். தேவ ஜனமே, எந்த பொருளாதாரத்திலும் பிரச்சனை இருந்தாலும், எந்த உலக பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை இருந்தாலும், ஆண்டு சொல்லுகிறார், முதலாவது ஆண்டவரை நீங்க விசுவாசிங்க, அவரை பின்தொடர்ந்து வாங்க, உங்க குடும்பம் தொடர்ந்து ரட்சிக்கப்படும். சோ பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் பின்னாடி கொடுக்கப்படும். சோ தேவனுடைய மகிமை இறங்கும் பொழுது பூமிக்குள்ளவைகள் தானா அவங்களை பின்தொடரும். தேவஜனமே, பவுலையும் சீலாவையும் பாருங்கள். அவர்கள் துதித்து ஆராதித்தார்கள். அவங்க ஆவில நிரம்பி ஜெபித்தார்கள். தெய்வ மகிமை இறங்குனது, அபிஷேகம் இறங்குனது. ஆனா விடுதலை உண்டானது சரீரத்துல. பூமிக்குரிய விடுதலை உண்டானது. கட்டுகள் உடைந்தது. நம்ம நினைப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும்தான் மாறும்னு. இல்லை இல்லை இல்லை, உங்களை கட்டி போடுகிற சில காரியம் உண்டு. ஓ, சரீர ரீதியாக, மாம்ச ரீதியாக, உலக ரீதியாக நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்காதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? நானும் ஒரு வீடை கட்ட முடியாதா? எனக்கு ஒரு வாகனம் கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்காதா? உங்க ஏக்கல்லாம் அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓ, நீங்க தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கடன் மேல கடன் துரத்துதா? குடும்பத்துல பிரச்சனையா? அப்பா காலை விட்டுறாதீங்க, காலை பிடிச்சுக்கோங்க. ஒரு ராஜா தெருவுல நடந்து வந்தார்னா, யாராவது தேவை உள்ளவர்கள் ராஜாவுடைய காலை பிடிச்சுக்கிட்டா என்ன செய்வாங்க? ராஜாவால நடக்க முடியாது. ராஜா நின்ன இடத்துல நிப்பார். ஒண்ணு கட்டி பிடித்தவனுடைய உயிர் போகும், இல்லை என்றால் அந்த மனுஷனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். இது உலக ராஜா. ஆனா பரலோக ராஜாவுடைய கால்களை கட்டி பிடித்தவர்கள் மரித்ததாக சரித்திரம் அல்ல, சிரித்தார்கள், சிறந்தார்கள், சித்தி பெற்றார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோக ராஜா இரக்கமுள்ளவர். நீங்க உபத்திரம் கூடும் பொழுது செய்ய வேண்டியது அப்பாவுடைய கால்களை கட்டி பிடிக்க வேண்டும். ஒரு வரி சொல்லுவோமா? அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண்ணின் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண்ணின் முன்னே வருந்துகிறேன் நான். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. யேசய்யா 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 யேசய்யா. ஆம் தேவஜனமே, அப்பா சமூகத்தில் விழுந்துருவோம். அப்பா கால்களை பிடித்துக் கொள்வோம். அப்பா நம்மளை புறம்பே தள்ளவே மாட்டார். எந்த மனுஷனையும் புறம்ப தள்ளாத ஒரு ஆண்டவர் கிட்ட தான் வந்திருக்கிறோம். இந்த உபாச ஜெபத்துல அநேகர் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கைவிடுகிறார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, வந்திருக்கிற போராட்டத்துல பின் வாங்கி போக அழைக்கல, முன்னேறி வாங்க. கம் ஃபார்வர்டு, கம் ஃபார்வர்டு, கம் ஃபார்வர்டு. உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும். 40 ஆண்டுகள் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்ட அனுபவம் மாறுகிறதற்கு ஒரே ஒரு வழி, ஒரு என்கவுண்டர், ஒரு தொடுதல், ஒரு கர்த்தருடைய தொடுதல். மோசேயினுடைய
மோசேயினுடைய 40 ஆண்டுகள் மாறினது. 40 ஆண்டுகள் ஆடுக மேய்த்த அந்த அனுபவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார்? அப்படி எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? ஆவிக்குரிய மண்டலத்துல, ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தர் ஒரு முத்திரை போடுகிறார். என் பிள்ளையினுடைய அலைச்சல்கள் முடியட்டும், என் பிள்ளையினுடைய கண்ணீர் முடியட்டும். ஒரு திறந்த வாசல். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தீங்கல்ல, இத்தனை ஆண்டுகள் ஷட்டர் மூடப்பட்டதுல, எங்க திரும்பினாலும் மூடப்பட்ட கதவு தானே. ஆனா இனி ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே சுகித்திரு, மகனே சுகித்திரு, நீ செய்கிறது வாய்க்கும். வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள பராக்கிரமசாலியாக இறங்க போகிறார். ரீகோ சாதாராமா, தொட்டதெல்லாம் களிமண்ண போல கெட்டு போனது என்று நினைத்த உங்க கைய தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் என்ற அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். நீங்க சொன்னா ஆசீர்வாதமா இருக்கிற லெவல்ல கர்த்தர் உங்க நாவை ஆசீர்வதிக்கிறார். உங்க நாவு இனி அநேகரை போஷிக்கும். உங்க நாவு இனி அநேகருக்கு கிருபை உள்ள வார்த்தையை கொடுக்கும். எத்தனையோ பேர் உங்க நாவை பார்த்து ஓடி போன நாட்கள் இருந்தது. இந்த அக்காட்ட போன கவலையா பேசுவாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, சோர்வின் ஆவி இருக்குன்னு சொன்ன உங்களை பார்த்து உங்க நாவு கிட்ட ஓடி வருவாங்க. இந்த அக்காட்ட போனா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இந்த அண்ணன்ட்ட போனா எனக்கு ஒரு விடுதலை இருக்கும், என் மனசுள்ள பாரத்தை சொல்லலான்னு ஓடி வருகிறதை எத்தனை பேர் உணர்கிறீங்க? எத்தனை பேர் உணர்கிறீங்க? இனி நீங்க அநேகரை காயம் கட்டுகிறவர்களாக கர்த்தர் மாட்ட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவஜனமே, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து இந்த வரிகளை சொல்லுங்களேன். எத்தனை இடரல் வரட்டும் அப்பா, இந்த அழைப்பை விட்டு என்னை பின்வாங்க வைக்கிற எந்த காரியத்திற்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர்கள் எல்லாரும் எங்க கூட இணைந்து பிரையர் டைம் குடும்பத்தாரோடு இணைந்து சொல்லுவோமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? நீங்க பாடும் பொழுதே ஆரோக்கியம், நீங்க பாடும் பொழுதே சுகம் ஒரு ஊற்றை போல் உங்க மேல ஊற்றப்படும். அநேகருடைய பலவீனங்கள் மாறுகிறது ஆவியானவர் காட்டுகிறார். ஓ, ரிப்போர்ட்ஸ் மாறுகிறது, பயப்படுகிற ரிப்போர்ட்ஸ் மாறுகிறது. பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? லாபமான அனைத்தையும், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான
எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் லாபமானது நஷ்டம் என்று எண்ணுகிறப்பா. ஒருக்கா கூட சொல்லுங்க, லாபமான. சொல்ல சொல்ல அபிஷேகம் இறங்குது, நாவை தொடுகிறது. அபிஷேக தைலம் உச்சம் தலையில் ஊற்றப்படுகிறது. ஓ லாபமான, எனக்கு லாபமானது நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இயேசு ராஜாவின், இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன், நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஜெய கோஷம் எழும்பட்டுமே. ஓ பிரேயர் டைம் குடும்பத்தாருடைய ஜெய கோஷம் பரலோகத்துக்கு செல்லட்டுமே. ஒரு சத்தம் பூமியில் இருந்து பரலோகத்தை நோக்கி செல்லட்டுமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. ஓ தேவனுடைய மகிமை நம்மத்தில் உலாவுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் இயேசுதானே, பொன்முகம் தான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்க பண்ணி கொண்டிருக்கிற பாடுகள் எல்லாத்துக்கும் முடிவு வரும். அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பு பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன். சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தின என் அப்பாவுடைய பந்தய பொருளை, என் அப்பா எனக்கு தருகிற அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதற்காக நான் ஓடுகிறேன். எத்தனை தேவச்சன சொல்வீங்க? என் அப்பா எனக்கு ஒரு பந்தய பொருள் வச்சிருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் பிறந்தேன் மரித்தேன் என்று அல்ல, நான் பிறந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சரித்திரத்தை படைக்கணும், நான் பரலோகம் போகணும், என் கூட ஆத்மாக்களை கொண்டு போகணும்னு எத்தனை பேர் ஆசையோடு இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஐ ரன் டுவர்ட்ஸ் தி கோல். எனக்காக ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நோக்கி ஓடுகிறேன். ஆமென் 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 ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தேவ ஜனங்கள் பரிசுத்த கூட்டம் எல்லாரும் சேர்ந்து எக்காலத்தை ஊதும் பொழுது எரிகோ விழும். ஓ எக்காலத்தை ஊதும் பொழுது எரிகோ விழும். ஆமென் ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசப்பாக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நாங்கள் ஓடுகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் அப்படியே துதிக்கலாமே. சர்வ வல்லமை உள்ளவர் எல் ஷடாய் எலோஹீம், இதுவரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய நல்ல தேவனை துதிப்போமா. அவருக்காக ஓடுகிறோம், அவருக்காக ஓடுகிறோம், அவரில் அசைகிறோம், அவரில் நடக்கிறோம், அவரில் பிழைக்கிறோம், அவருக்காக ஓடுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். தேவச்சரமே, சிலுவையில் ஒருவர் நமக்காக மரித்தார். அந்த இயேசுவுக்காக ஆவியானவர் சொல்லுகிறத உங்களோடு சொல்லுகிறேன்.
கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக கொடுத்தார். இங்க இருக்கிறவங்கள என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரேன்னு சொல்ல. அவரை நேசிக்கிற பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கிறாங்களா? வேற எந்த லாப நோக்கத்திற்காக அல்ல. அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ டாடி, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற யாராவது இருக்கிறீங்கன்னா சொல்லுங்களேன். என்னை சுகாய் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் எனக்காக ஜீவன் தந்தவருக்காக என் முழு மூச்சு முடிகிற வரைக்கும் நான் ஓடுவேன்னு சொன்னா நீங்க தான் அந்த போராளி, நீங்க தான் அந்த ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறவர். உங்களுக்காக தான் ஆண்டவர் நாசியில் சுவாசத்தை ஊதினார், உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார். நீங்க தான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. Thank you Lord. நன்றி அப்பா. தேவச்சனமே, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல பாரத்தோடு ஏராளமான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. திரளாக நரகத்துல போய் விழுகிறாங்க. ஆவியானவர் உணர்த்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ மதுபான பாட்டில்கள் விற்பனை ஆகிறது, எத்தனையோ குடும்பத்தில் டைவோர்ஸ், எத்தனையோ பேருக்கு இயேசு என்று பேரை கூட தெரியல. வடநாடுகளில் போய் இயேசுனா யாருன்னு கேட்டு பாருங்க, அவர் இந்த தெருவில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வீட்டினுடைய அட்ரஸையோ எந்த ஒரு நபருடைய பேரையோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர் இந்த தெருவில் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இயேசுன்னு சொன்னால் 4 பேருக்கு தெரியும் அவர் ஒரு தெய்வம்னு. ஆனால் பல தேசம் இருக்குது, அவர் அறியாத தேசம் இருக்குது. இதுக்குள்ள யாராவது ஒரு ஆள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் விசாரிக்கிறார். அவருக்காக செல்ல, அவருக்காக ஓட யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் தேசத்தை கலக்குவீங்க. ஊழிய அழைப்பு இருக்கு, ஆனால் என்னைக்கு நான் வெளியே வரணும், என்னைக்கு ஊழியம் செய்யணும் தெரியல நீங்க யோசித்து கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஆத்மாவுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவனுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிங்களேன். ஆண்டவரே, மந்தையில் சேராத ஆடுகள் உண்டு ஆண்டவரே. ஏசப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை அனுப்பும் ஆண்டவரே. தேசத்தை தொடுகிறவர்களை அனுப்பும் அப்பா. ஊழியர்களை அனுப்பும் ஆண்டவரே. இந்த மந்தையில் சேராத ஆடுகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறவர்களை சுவிசேஷர்கள் தேசத்தில் போகட்டும். தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தேவ ஊழியர்கள் கடந்து செல்லட்டும். நற்செய்தியாளர்கள் கடந்து செல்லட்டும். அப்போஸ்தலர்கள் கடந்து செல்லட்டும். ஓ, அப்போஸ்தல ஊழியத்தை அழைப்பை உள்ளவர்கள் போய் சபைகளை ஸ்தாபிக்கட்டும். ஓ, பெரிய பெரிய இரும்பு துறைகள் கொண்ட நாடுகள் உண்டல்லவா தேவனே, அந்த ஆத்துமாக்களை தொடு
அனுப்புவீராக. ஓ மோசமான இடங்கள், சுவிசேஷம் செல்ல முடியாத இடங்கள்ல என் தேவன் ஒரு அசைவை உண்டாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அல்லவா அனுப்புகிறவர். அனுப்பப்படாவிட்டால் எப்படி போவான்? ஓ அனுப்பப்பட்டால் தானப்பா பிரசங்கிக்கப்படுவார்கள். ஓ பிரசங்கித்தால் தானே ஜனங்கள் கேட்பார்கள். இன்னைக்கு என் தேவன் சிலர் அனுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. புதிய அழைப்பு, புதிய அபிஷேகத்தோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. பவுலியும் பர்னபாவையும் உபாச ஜெபத்துல பிரித்து ஆண்டவர் அனுப்பினாரே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:2. இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிற சில உபாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். எங்க ஊழியம் செய்ய எதை செய்யணும் தெரியாம இருக்கலாம். அப்பா நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். பிரேயர் டைம் குடும்பத்தாரே நம்ம பிறர்க்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உபாசம் ஜெபம் என்றாலே ஆவியானவர் சொல்ற பாயிண்ட்ஸுக்காக ஜெபிக்கணும். நம்ம காரியம் தானா நடக்கும். யோபு பிறருக்காக ஜெபித்தார். தேவஜனமே இது நம்ம பிறர்க்காக அல்ல, நம்ம தேவனுடைய பரம திட்டம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நாம் இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான நபர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதுல ஒரு 100 ஊழியர்களை தேவன் எழுப்பினார்னா அட்லீஸ்ட் ஒரு 15 ஊழியர்கள் எழுப்பினாங்கன்னா அவர்கள் தேசத்தை கலக்கினாங்கன்னா தேவஜனமே நம்ம ஜெபம் வீணாகவில்லை. நம்ம 21 நாள் போட்ட உபாசம் வீணாகவில்லை. அது ஆத்தும அறுவடையும் கொண்டு வந்தது. ஆத்தும அறுவடையை செய்யக்கூடிய ஊழியர்களை எழுப்பினது பிறருக்கு ஜெப உதவியாக மாறுகிறது. இருக்கிற இடத்துல நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே அனுப்பும், ஆண்டவரே இதுல அழைப்புள்ளவங்க இருப்பாங்க, என்ன செய்யன்னு தெரியாம இருப்பாங்க, பரிசுத்த ஆவியின் கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாருடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அனுப்பும் அனுப்பும். ஆணி பாய்ந்த உங்க கரத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களை அபிஷேகித்து அவர்கள் தரிசன கண்களை திறந்து அவர்கள் உங்க சத்தத்தை கேட்டு எங்க தேவனுக்காக போகணுமோ, எந்த ராஜ்யத்திற்கு போகணுமோ, எந்த கிராமத்திற்கு போகணுமோ, எந்த டவுனுக்கு போகணுமோ, எந்த பகுதிக்கு போகணுமோ இப்பொழுது அனுப்புவீராக. அன்று பேதுருவும் சில சீசர்களையும் தூதர்கள் அவிழ்த்து வெளியே கொண்டு வந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கிக்கு கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு சில சிறைச்சாலையின் அனுபவம் பூட்டப்படும். அந்த அனுபவத்திலிருந்து நிர்மலமாகி அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வருவார்கள். இனிமே சிறை உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. ஊழியம் செய்த நபர்களை சிறைச்சாலையால பூட்ட முடியவில்லை. சிறையிலிருந்து வெளியே வந்தார்கள். பிரேயர் டைம் குடும்பத்தார் ஜெபிக்கும் பொழுது ஓ நம்மத்தில் இருக்கிற ஊழியர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவார்களாக. எல்லாரும் சொல்லுவோமா, சிறையிலிருந்து வெளியே வரட்டும் அப்பா. உங்க மகிமையான கரத்தை நீட்டி உங்க குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்க குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா. சுவிசேஷம் பரவணும் அப்பா. சுவிசேஷ ஊழியம் பரவட்டும். சபை ஊழியங்கள் எழும்பட்டும். தீர்க்க தரிசன ஊழியர்கள் எழும்பட்டும். உண்மையான தேவனுடைய வார்த்தை சுமக்கிற சாமுவேல போல பவுல போல தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். தேசத்துக்கு நடக்க போறதை சொல்லட்டும். ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேரா வழி நடத்தட்டும். தேவ ஜனமே அந்த நாட்கள்ல போராட்டம் வந்த பொழுது எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். சீசர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்தது போலவே நம்ம ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்தில் 30வது வசனம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவச்சனமே, இவ்வளவு நேரம் ஆராதிச்சதுல நீங்க ஆவில ஷார்ப்பா இருப்பீங்க. ஷார்ப்பா இருக்கிற அம்பு மட்டும்தான் குறி தவறாம போய் வேட்டையாடும். நீங்க ஆவியில சோர்வா இருந்துட்டு எவ்வளோ ஜெபிச்சாலும் தேவச்சனமே பரலோகத்தோடு கனெக்ட் ஆக முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு உறவுல வர முடியாது. அப்படியே உலக சிந்தனையா இருக்கும். அதனாலதான் நம்ம நல்லா துதித்தோம், ஜெபித்தோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பேசி நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்போ அதோடு மட்டுமல்ல, நம்ம வயிறு நிரம்பினா போறாது, நம்ம பிறருக்காக நம்ம கைகளை திறப்புல நீட்டி ஜெபிக்கணும் அல்லவா. அன்று சீசர்கள் எப்படி ஜெபித்தார்களோ அதே போல நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்று அபிஷேகத்திற்கும் அபிஷேகம் பெற்ற ஊழியர்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களும் ராஜ்ய பாரங்களும் ராஜாக்களும் எழும்பின பொழுது ஓ பட்டதாரிகளும்
அன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்ன பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இப்படிப்பட்ட நபர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் எழும்பின பொழுது ஜனங்கள் எப்படி ஜெபித்தார்கள், சீசர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்றால் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். தேவஜனமே, இந்த வசனத்தை வைத்து நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை செய்ய போகிறார். அதுல ஒரு லிஸ்டே இருக்குது. அந்த லிஸ்ட் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தினால அடையாளங்கள் நடக்கும். எல்லாரும் சொல்லுவோமா? அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். தேவஜனமே, அவர்கள் ஜெபித்து முடித்த போது என்ன நடந்தது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவஜனங்களை இப்ப எல்லாரும் 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஜெபித்து முடிக்கும் பொழுது நீங்க இங்க ஜெபித்திருப்பீங்க, ஆனா இங்கிலாந்துல அசைவு உண்டாகும். நீங்க இங்க ஜெபித்திருப்பீங்க, சைனால அசைவு உண்டாகும், ஜப்பான்ல அசைவு உண்டாகும். பல தேசங்கள்ல இரும்பு திரை போட சுவிசேஷம் அறிவிக்க முடியாத பல இடங்கள்ல, நம்ம இந்தியாவில் உள்ள கிராமங்கள்ல கூட அசைவுகள் உண்டாகும். ஜெபித்து கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் ஜெபம் பயங்கரமான வேகத்தோடு இருளின் ஆவிகளை ஜெயித்து கொண்டிருக்கு. பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகர் உள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், திரளாய் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், ஊழியர்கள் வசனத்தை தைரியமாய் பேசட்டும். உம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றும் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஆண்டவரே. இன்னும் ஒரே ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே சொல்லுங்க, இதற்குள்ள ஊழியம் செய்கிற தேவச்சனம், ஊழியர்கள், மதிப்புக்குரிய தேவதாசர்கள், தேவதாசிகள் உள்ள இருப்பாங்கன்னா அவர்கள் எல்லாரும் அக்னி மயமான நாவுகளை பெற்றுக்கொண்டு, அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு பிலிப்பை போல கர்த்தர் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்ல, கர்த்தர் பிலிப்பை தூக்கிட்டு போனது போல, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக்கொண்டு போனது போல, உள்ள இருக்கிற ஊழியர்களை வெளியே கொண்டு செல்ல நம்ம எல்லாரும் சொந்தரம் பண்ணுவோமா? சொந்தரம் ஊழியர்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும். எங்க பிரைவேட் டைம் குடும்பத்துல இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற, கட்டுகளோடு இருக்கிற, பினான்சியலா பண ரீதியா பலவீனப்பட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் ஸ்ட்ரென்தன் ஆகட்டும், பலப்படட்டும். 2025 ஒரு எழுப்புதலின் ஆண்டாக மாறட்டும். மறக்க முடியாத ஆண்டாய் மாறட்டும். ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாறட்டும். ஊழியத்தில் எழும்புகிற ஆண்டாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனங்களே, கடந்த நாட்களில் நம்முடைய அழைப்பை குறித்து, நம்ம வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற இந்த அழைப்பை குறித்து தேவன் அழகாக பேசினார். இன்னும் அவர் பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த நாட்களில் இந்த அழைப்பு இல்லாமல், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல், என்னதான் நம்ம வாழ்க்கை முன்னாக போனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானம் பார்க்க முடியாது. இன்னைக்கு சமாதானத்தை காண வேண்டும் என்றால், கர்த்தருடைய நிறைவான ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய சம்பூரணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகர் பொருளாதாரத்துக்காக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் இது தானாக உங்களை பின்தொடரும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை புரிய வேண்டுமே, அவருடைய மனதை புரிய வேண்டுமே,
அவருடைய திட்டத்தை புரிந்தால் அந்த திட்டத்தை செய்ய எல்லாம் இலவசம். ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பீங்க, ஆனா அது தேவ சித்தமான்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அதை தடுக்க எந்த அந்தகாரத்தாலையும் முடியாது, எந்த நபர்களாலையும் முடியாது, எந்த பொல்லாதாவிகளாலும் முடியாது. உங்க கூட கர்த்தரே இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். 5 அப்பம் 2 மீன் தான். ஆண்டவர் அதை கேட்டாரு. அது ஒரு சின்ன அழைப்பு. இந்த அழைப்புக்கு ஒரு சின்ன சிறுவனுடைய காதுல அந்த சத்தம் போன உடனே அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிய ஒரு சின்ன தம்பிக்கு உணர்வு உண்டானது. அந்த சின்ன சிறுவன் தேவன் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னு உணர்ந்து அதை கொடுத்தான். அது அந்த டைம்ல அவனுக்கு உண்டான அழைப்பு. ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் கர்த்தர் ஒன்று செய்வாரு, கர்த்தர் ஒன்று எதிர்பார்ப்பாரு. உங்கள்கிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நீங்க உணர்ந்து செய்யணும். பாருங்க, அவன் இருந்ததை கொடுத்தான். இப்ப கொடுத்த பிறகு அவன் கையில ஒன்றும் இல்லை. ஆனா கொடுத்தது யார்கிட்ட? கொடுத்தது ஊற்றண்டை, ஊற்று பொங்கி வருகிற ஊற்று. அந்த ஊற்றுகிட்ட கொடுக்கும் பொழுது ஊற்று ஆமென் அப்பங்களாக ஜனங்களுக்கு வாரி கொடுத்தது, மீன்களாக வாரி கொடுத்தது. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல இல்லாதது போல இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, அழைப்புக்குள்ள வாங்க. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின 3வது அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. 11 வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 12-13 வாசிக்க கேட்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 13-14 வாசிக்கலாம். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தேவ ஜனமே, நம்மளுடைய லைஃப்ல பரம அழைப்பின் இந்த பந்தய பொருள் இருக்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியம் செய்கிறது மட்டும்தான் ஊழியம். தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்றதும் இல்ல, பாட்டு பாடுகிறதும் இல்ல, கீபோர்டு வாசிக்கிறதும் இல்ல, ஆராதனை நடத்துகிறதும் இது மட்டும்தான் ஊழியம் நினைக்கிறாங்க. தேவ ஜனமே, கர்த்தர் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு திட்டத்தை செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. அதாவது இந்த பசில் கேம்னு சொல்லுவாங்க. பசில்னா ஒவ்வொரு கட்டமா இருக்கும். அதுல ஒவ்வொன்றும் மாறி மாறி இருக்கும். அதை கரெக்டாக அடுக்கி வைத்தால் அந்த கரெக்டான அடுக்குன்னு அந்த துண்டு அந்த சின்ன சின்ன கார்ட்போர்டு பீஸை நம்ம அடுக்கி பார்க்கும் பொழுது அதில் ஒரு அழகான வரைபடம் இருக்கும். அதுதான் அந்த பசில்னு சொல்லுவாங்க. இதே போல தான் தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் ஒரு பசில் பீஸாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு பீஸ் பாயிண்டாக இருப்பீங்க. உங்களை எடுத்து வைக்கும் பொழுது தான் அங்கே அந்த அட்டாச்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இயேசுநாதர் சிலுவை சுமந்துட்டு வரும்பொழுது அவரால் சுமக்கவே முடியல. அப்போ அங்கே ஒரு நபர் வாராரு. அந்த நபர் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உலகத்தில் மகா பெரிய திட்டம்னு அது அருள்நாதர் இயேசு அடிக்கப்படுற, ரத்தம் சிந்துகிற, ரட்சிப்பை கொண்டு வருகிற திட்டம். இந்த திட்டத்தில் சீசர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த சீமோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் அ காலிங். அருள்நாதர் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு சிலுவைக்கு முதுகுல தோல் கொடுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவன் நினைச்சான் இது ஏதோ ஒரு கைதின்னு நினைச்சான். அவன் ஒரு கள்ளன் நினைச்சிருக்கலாம். பட் ஆனா அவனுக்கே தெரியாது அவன் மேல ஒரு அழைப்பு இருந்தது. தேவ ஜனமே, நமக்கு மேல நம்ம திராணிக்கு தக்கதாக ஒரு அழைப்பு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த அழைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது நமக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கும், சில நேரம் ஈஸியா இருக்கும். ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்லுவாரு, இந்த யானைக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த சில தானியங்கள் எல்லாம் அரைச்சி அதுக்கு கொஞ்சம் மாவுச்சத்தெல்லாம் கலந்து நல்ல ஒரு உருண்டை, ஒரு லட்டு மாதிரி ஒரு பீஸை எடுத்து என்ன செய்வாங்கன்னா யானையினுடைய வாயில கொடுப்பாங்களாம். யானை அதை ஸ்வீட் மாதிரி லட்டு மாதிரி சாப்பிடும். அப்படி சாப்பிடும் பொழுது அதனுடைய வாயில இருந்து கொஞ்சம் கீழே விழுது. அது கீழே விழுந்து அந்த கீழே விழுந்த ஸ்பாட்டில் ஒரு ஆயிரக்கணக்கான எறும்புகள், சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் இது எல்லாம் சாப்பிடுது. கோழிகள், அங்கே இருக்கிற சில குருவிகள்லாம் அதனுடைய வாயிலிருந்து விழுந்த தானியத்தை சாப்பிட்டு வயிறு நிறைந்தது.
இதுல இருந்து என்ன புரியுதுன்னா தேவச்சனமே, என்னதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம வாழும் பொழுது நம்மளால, நம்மளுடைய சின்ன உதவியினால 4 பேருடைய இருதயம் நிரப்பப்படும்னா, 4 பேருடைய வயிறு நிரப்பப்படும்னா, 4 பேர் பரலோகத்துக்கு வருவாங்கன்னா, 4 பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன நன்மையை கொடுக்க முடியும் என்றால், நமக்கு அதுல நஷ்டமே இல்லாட்டியும் அதை நம்மளால கொடுக்க முடியும் என்றால் நாம் கொடுக்க வேண்டும். ஆனா பவுல் சொல்லுகிறாரு, எனக்கு நஷ்டமே வந்தாலும் நான் அதை செய்வேன். அவர் சொல்றாரு, எனக்கு அவருக்காக, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதற்கு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பாரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பின்னானதை மறக்கிறேன். எனக்கு எவ்வளோ இருக்குது. ஸ்டோயிக் பிலாசபின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான பிலாசபியை படித்த ஒரு மனிதர் தான் பவுல். கமாலியல் சொல்லக்கூடிய அதிமேதாவியாகிய நியாயப்பிரமாண சாஸ்திரி கீழே இருந்து படித்தவர் தான் பவுல். அவ்வளோ படிப்பு திறமை, அறிவு கூர்மை, வேதத்தை அக்குவேர ஆணிவேரன் படித்த ஒரு தேவ மனிதன். அதான் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லப்படுகிறார்? 4வது வசனத்தை பாருங்கள். அவரால் மேன்மைப்படுத்த முடியும்னா, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல, நான் டாக்டர் ஆக்கும், எனக்கு அவ்வளோ பணம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனாலும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு சிலரை சொல்லுவாங்க. அதே போலயாக்கும் பவுல். வாசிக்கலாம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இப்ப சொல்றாரு, இப்போ ஒரு ஆள் சொல்றாங்க, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும் சொல்லும் பொழுது பவுல் சொல்றாரு, நீங்க எப்படினாலும் யோசிங்க, நானும் அப்படி நினைச்சா எனக்கும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, ஆனா என் பேக்ரவுண்டு நான் போற பாதைக்கு உதவி செய்யாது. நான் எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல பலவீனமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனாலையும் சாதிக்க முடியாது, சின்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால சாதிக்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. சோ நம்மளுடைய பேக்ரவுண்ட் இங்க விஷயமே கிடையாது. அதனாலதான் பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அப்படி என்றால் பிரமாணங்களை ஃபாலோ பண்ண கரெக்டான மனுஷன். இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல்ல உள்ள நான் ஒரு மனுஷன். பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இப்ப பாருங்க, எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்கு. அவர் ரோமன் சிட்டிசன்ஷிப்பில் கூட அவருக்கு பங்கு இருந்தது. அப்படி ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே போல் பவுலுக்கு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும் அவர் சொல்ற ஒரு வார்த்தையை கேளுங்களேன். 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம சில நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்போம். இந்த உலகத்தார போல நம்மளால வாழ முடியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தாரால் என்ன செய்ய முடியும்? தங்களுடைய பிள்ளைகளை பல லட்சங்கள் உள்ள ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகளை பல தேசங்கள்ல அனுப்பி படிக்க வைப்பாங்க. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதுல சிறந்ததை செய்து கொண்டு இருப்பாங்க. இது நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேவ ஜனமே, பரலோக மேன்மையை விட முடியுமா? இவர்களுக்குள்ளாடி இந்த உலக ஆசீர்வாதம் இருக்குதே தவிர இந்த பரலோக மேன்மை உண்டா? பவுல் சொல்றாரு, ஒருவேளை நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், உலக நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், ஆனா இந்த ஆவிக்குரிய நன்மையை சில நேரம் அநேகர் அனுபவிக்காமல் போயிடுறாங்க. இன்னைக்கு இந்த விசுவாச ஜபத்துல, இந்த அருமையான உபவாச ஜபத்துல வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, சிலது நஷ்டம் போல இருக்கும், சில நேரம் சிலது வீட்டில் இல்லாதது போல இருக்கும், சிலது தடைப்பட்டது போல இருக்கும். ஆண்டு சொல்றாரு, ஒரு மகிமையான விஷயம் உங்களை எழும்பும் பொழுது குயவன் உங்களை கையில தொட்டார்னா உங்களை மிதிப்பாரு. அது உங்களை மறிக்கிறதுக்காக அல்ல, உங்களை நாசமாக்குறதுக்காக அல்ல. இயேசு சிலுவையில சத்துருவை மிதித்தாரு, சர்ப்பத்தின் தலையை மிதித்தாரு. ஆனா உங்களை மிதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குயவன் நல்ல பாத்திரத்தை வணைய போறாரு. உங்களை ஆண்டவன் மிதித்ததுக்கு காரணம் நீங்கள் களிமண், அவர் குயவன். சோ தேவ ஜனமே, உங்களை அவர் கையில விட்டு கொடுக்கணும். வந்திருக்கிற பாடு நன்மையா மாறும், வந்திருக்கிற உபத்திரம் நன்மையா மாறும். ஏன் தெரியுமா ஆண்டு சொல்றாரு இந்த காரியங்களை? ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிருவோம்னா பதறிடுவோம்.
எனக்கு அது இல்லையே, எனக்கு இது தாமதம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த உலக காரியங்களுக்காக ஆவிக்குரிய மேன்மையை விட்டு விடுவோம். நல்ல கவனமாக கேளுங்க தேவச்சனமே, ஒரு பொழுதும் இந்த ஏசாவை போல ஆவிக்குரிய மேன்மையை விட்டு விடாதீர்கள். ஏசா என்ன செஞ்சாருன்னா, சூடா கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அருமையான இந்த கூளை சொல்லுவாங்க, அந்த கூழ் காய்ச்சி கொண்டு இருந்தார் யாக்கோபு. இந்த யாக்கோபு கூளை காய்க்கிறதை கண்டு, அந்த மனத்தை கண்டு, அந்த பசியினால் அந்த கூளை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு பரிகாரமாக கொடுத்தது என்ன தெரியுமா? சேஷ்ட புத்திர பாக்கியம், பெர்த் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்பு உரிமை, மூத்தவனுக்கு இந்த பங்கு உண்டுன்னு சொன்ன அத்தனை பங்கையும் அவர் எடுத்துக்கொண்டாரு. சில நேரம் இம்மைக்குள்ள ஆசீர்வாதத்தினால அது நடக்கலன்னு சொல்லிட்டு பரலோக ராஜாவுடைய மேன்மை, பரலோக ராஜா ஏதோ திட்டத்திற்காக உங்களை அழைச்சிருக்கிற அந்த அழைப்பு கொஞ்சம் பாதை கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி போகும் பொழுது அந்த விலையேறப்பட்ட திட்டம் நம்மளில் நாசாகிவிடும். தேவச்சனம் புரிந்து கொள்ளுங்க. அதனால ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 24, 25, 26 வாசிக்க கேட்போம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். எவ்வளோ கவனிக்க வேண்டிய ஒரு அருமையான வார்த்தை. ஆகாயத்துல சிலம்பம். ஆகாயத்துல, அதாவது இந்த சிலம்பம் நம்ம பார்த்துருப்போம், அதை எதிராளியோடு தான் போராடணும். சும்மா காத்துல கிறக்கிறதுனால வெற்றி வராது. தெய்வச்சனமே, நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்ற பெயர்னால நம்ம வாழ்க்கை மாறாது. கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்று நம்ம வாழ்றதுனால பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியாது. இதை உங்களை பயங்காட்டுறதுக்காக அல்ல, நம்ம வாழ வேண்டிய ரீதியில வாழாமல் போய்விடக் கூடாதே, அதற்காக தான். தெய்வச்சனமே, ஒரு பிளாஸ்டிக் மீனை எடுத்து ரோட்ல போடுங்க. உங்களுக்கு சால மீன், நெத்திலி மீன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மீனை எடுத்து நீங்கள் ரோட்டில் போடுறீங்க. அதே மாதிரியே டூப்ளிகேட் ரப்பர்லேயோ பிளாஸ்டிக்லேயோ செஞ்சதை எடுத்து ரோட்டில் போடுங்க. இது ரெண்டுலேயும் ரோட்டில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டையும் பார்த்து காக்கா பறந்து வரும். இந்த பார்த்து பறந்து எதை கொத்தி தின்னுன்னு நீங்கள் சொல்லுங்கள்? உண்மையான மீனை கொத்தும். ஏன்னா பிளாஸ்டிக் மீனில் மனம் இருக்காது, அது கண்டுபிடிச்சிடும் இதில் ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா தேவச்சனமே, ஒரிஜினலுக்கு போராட்டம் உண்டு, உண்மையான கிறிஸ்தவனுக்கு போராட்டம் உண்டு. உண்மையான கிறிஸ்தவனை பிசாசு அட்டாக் பண்ணுவான். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு போராட்டம்? ஏன்னா நீங்கள் ஒரிஜினல். நீங்கள் டூப்ளிகேட் கிறிஸ்தவனாக இருந்து பாருங்க. பிசாசு சொன்னா என்ன வணங்கு எல்லாத்தையும் தாரேன்னு சொன்னா, பிசாசை வணங்கினா இந்த உலகத்தில் வாழக்கூடியதெல்லாம் தந்துருவான். நீங்க தேவச்சனம் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை உங்க ஆசீர்வாதம் பிசாசினால் தடப்பட்டா நீங்க உபாசித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை அந்த பாதையில நடத்துறாருன்னா உங்களை விட்டு கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை சிதைக்கிறதற்காக அல்ல, உருவாக்குறதற்காக. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தானே ஒரு பந்தயத்தில் ஓடுறான, எவ்வளவு கவனமா ஓடுறான். எல்லாருக்கும் பரிசு கிடையாது, ஓடனை எல்லாருக்கும் கிடைக்காது, வெற்றி பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும். தேவச்சனமே, நம்ம எல்லாரும் வெற்றி பெறத்தக்கதாக ஓட ஆண்டு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஏதோ 21 நாள் உபாசம் எடுத்தேன், அதோட கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டேன்னு இல்லை. தேவச்சனமே, ஏதோ ஜெபித்தேன், ஒரு விடுதலை வந்துச்சு, ஏசோ விட்டேன்னு விட்டுறக்கூடாது. இதை கேட்கிற எல்லாருமே ஏதோ ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் நம்மளை இணைத்து ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த திட்டம் என்னன்னு உணர்ந்து அந்த திட்டம் நம்ம வாழ்க்கையில உருவாகிற வரைக்கும் அதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். ஒரு மரத்தை நடுறது விஷயம் அல்ல, அதை நட்டு அதனுடைய பழத்தை சாப்பிட்ற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இதுதான் அழைப்புன்னு தெரிஞ்சு அந்த அழைப்புக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உரத்தை போட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து அதை வளர்க்க வேண்டும். அப்போதான் அது வளரும். ஸோ இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் போல நீங்கள் வாழ்கிறதுக்கு அழைக்கப்படவில்லை. உங்களுக்குன்னு ஒரு லோக்கம் உண்டு, உங்களுக்குன்னு ஒரு கோல் உண்டு, உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் உண்டு. நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க, இப்போ இடையில சோர்ந்து போகாமல் முன்னேறி ஓட கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இலக்கை நோக்கி ஓடுகிற இந்த பயணத்தில் ஒவ்வொரு பேருக்கும் தேவையான கிருபையை
கிருபை என்ற ஸ்டெமினா அதிகரிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாருடைய ஹார்ட்லையும் குடும்பத்திலையும் ஆண்டவரே வீட்லையும் ஓ ராதா ராபா ஸ்டெமினா, பலன், ஸ்ட்ரென்த், அதிகாரம், அபிஷேகம், வசனத்தின் ஆமென் பவர், ஓ ஹalleluya, அன்பு, இரக்கம், சமாதானம் எல்லாம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸ் இறங்கி, பாதுகாப்பு இறங்கி, உபாசிக்கிற தேவ பிள்ளைகளை பலப்படுத்தி அவர்களுக்கு இன்னும் எந்த நோக்கத்திற்காக நீங்க வணங்குறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவ நாம மகிமைப்படட்டும். இதை உபாசிக்க முடியாமலையும் ஆண்டவரே வசனத்தையாவது கேட்கலாம் என்று தாகத்தோடு கேட்கிறவங்க உண்டு ஆண்டவரே, அவர்களையும் பலப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் கலந்து விடுதலையோடு எழும்ப ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமேன்.